சைனாவில் போய் நீங்கள் சைனா பொருள் வாங்கினீங்கன்னா சரியான குவாலிட்டியாக இருக்கும். என்ன நடந்திருக்கும்னு கெஸ் பண்ண முடியாதது ஈரானில் நடந்த சம்பவம். ஆப்பிரிக்கானாலே வந்து எல்லாரும் வந்து ஒரு பாலைவனம் பாவர்ட்டி அப்படிலாம் இல்லை, அங்கேயும் டெவலப்ட் ஏரியா இருக்குன்னா 195 கண்ட்ரின்றாங்க. அதை முடிஞ்சால் அச்சீவ் பண்ணணும். ஜப்பான், சிங்கப்பூர் இதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட். வணக்கம். இந்த முறை டூரிசம் டே வருது அப்படிங்கிறனால ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பேக் பேக்கர்ஸ், நான் ரொம்ப நாளாக நிறையா பேக் பேக்கர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ இப்போ நம்ம கூட டிரான்சிட் பைட்லேருந்து அஜய் இருக்கார். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். பல வருடங்களாக வந்து நான் அஜய் வீடியோவாலே பார்த்துருக்கேன். முதல் முறையாக நேரில் பார்க்குறத சந்தோஷம். அஜய், உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக. நானும் அண்ணா வந்து வாய்ஸாகவே வந்து இத்தனை வருஷமாக கேட்டிருக்கோம், நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேசலாம் நம்ம. நானும் சொல்லணுன்ட்டுருக்கேன், ரொம்ப நாளாக எப்போ இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் ட்ரெயின் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்களே, ட்ரெயின் மேலே உங்களுக்கு பயங்கரமான ஆர்வம் இருக்கும். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னா, ட்ரெயினை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மும்பை போகும்போது, இந்த பூனே போகும்போதுனா ஒரு பிரேக் அடித்தா கூட இப்போ பிரேக் செக் பண்ணுறாங்க அப்படிம்பீங்க. என்னடா அது அதிசயமாக இருக்குது, எப்படி பிரேக் செக் பண்ணுறதுலாம் தெரியுது. ஒவ்வொரு ட்ரெயின் பற்றியும் அந்த மீட்டர் கேஜ்னா என்ன, ப்ராட் கேஜ்னா என்ன, இந்த ட்ரெயின் எப்படி உங்களுக்கு ட்ரெயின் பற்றி அவ்வளோ தெரியுது? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெயின் வீடியோஸ் அப்படின்னு என்னது கிடையாது. நான் வந்து A to Z எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். ஜேர்னி வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரெயினை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது ஒரு தனி ஒரு பைக்கருக்கு பைக் எப்படி ஒரு லவ்வோ, ட்ரெயின் லவ்வர்ஸ்க்கு ட்ரெயின் ஒரு லவ். சில பேர் பஸ்ஸை லவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்லேயே அவ்வளோ வகை இருக்குது. ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரி ட்ரெயின் ஓடுது. நம்ம நாட்டில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக சுற்றி பார்க்கணுன்னா ட்ரெயினை தவிர உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் எவ்வளோ கம்மி டயத்தில் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சீனிக்கான லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்காத அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நிறைய ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறதுனால இப்போ எல்லாமே கூகுள் தான். நீங்கள் எதை கூகுளில் தட்டினாலும் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணி அப்படியே மக்களுக்கும் ஷேர் பண்ணி எப்படிலாம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலாக வந்து அது நீங்கள் ஒன்றுத்தையும் நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் ட்ரெயின்லேருந்தே. வந்து நீங்கள் இப்போ வந்து எவ்வளோ நேரம் டிலேயில் போகுது, எங்கே நீங்கள் போய் ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது. ஜஸ்ட் அது நீங்கள் வந்து இது பண்ணி சொல்லணும், அவ்வளோதான். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய பேர் பைக்கை பற்றினா அவங்களுக்கு வந்து அது என்ன சிசியில் இருக்குது, என்னென்ன இன்ஜின் ஓடுது, A to Z பைக்கை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பிடிக்கிறவங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, உங்கள் பேக் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ எடுத்து போவீங்க? ஏன்னா ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றுறது அந்த விஷயத்தில் தான். நான் கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் வந்து ஒரு 4 டிஷர்ட் தான் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட் 2 தான், அவ்வளோதான். ட்ரெஸ், ஷூ தனியாக, செப்பல் தெரியல, ஒரே ஷூ தான். என்கிட்ட வந்து ஷூலாம் பெருசாக தாங்கவே தாங்காது. ஏன்னா நான் ஒரு 17-20 நாள் ட்ரிப் போகிறேன்னா எந்நேரமும் ஷூவில் தான் இருப்பேன். தூக்கிட்டு போக இடம் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேக் பேக்கிங்னா வந்து இந்த பட்ஜெட் ஏர்லைன்ஸ் தான் போவான். அவன் வந்து 7 கிலோ 10 கிலோ தான் தருவான். அது உங்கள் பேக்கே 2 கிலோ போய்டும், லேப்டாப் 3 கிலோ போய்டும். ஸோ மிச்சம் இருக்க 5 கிலோவில் தான் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்கிறது எதுவுமே கேரி பண்ண மாட்டேன். ப்ளஸ் நீங்கள் பேக் பேக்கிங்கில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது தூக்கிட்டு சுற்ற முடியாது. நீங்கள் இங்கேருந்து பெருசாக எடுத்துகிட்டு போயிடலாம் லக்ஸரியாக போகிறேன்னு சொல்லிட்டு, அங்கே நம்ம தான் தூக்கிட்டு சுமக்கணும் அடுத்த ஒரு 20 நாளைக்கு. ஸோ அதனாலேயே நான் நிறைய விஷயம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த 4 டிஷர்ட்டை வந்து நீங்கள் துவச்சிக்கலாம். இப்போ ஹாஸ்டல்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்லாம் இருக்கும். ஸோ அதில் துவச்சிக்கலாம் நீங்கள். அதையே திரும்ப போடுறதுனால இவன் ஒரே சட்டையை போட்டுட்டு இருக்கா நிறைய பேர் இருக்கும். பட் அது புரியாம கேட்கறதான ஜெனரலா பேக் பேக்கர்ஸே அப்படித்தானே இருப்பாங்க. அவங்க கிட்ட பெருசா அவங்க இல்ல, நாங்களாச்சும் பரவாயில்ல. இப்போ யூரோப்பியன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்கலாம் ஒரு பேக்கை வச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் சுற்றுவாங்க. அவங்க நீங்கள் பேக் பேக்கிங்னா அது வந்து இந்த யூரோப்பியன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்களே வந்து தாய்லாண்டோ இல்லைனா வந்து இந்தோனேஷியா அங்கெல்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்க யூரோப்பியன்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். வெறும் வந்து ஒரு ஷார்ட்ஸை வச்சுட்டு எங்கே வேணால் போவாங்க. நம்ம தான் ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம். நீங்கள் இடத்த சுற்றி பார்க்க போகிறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்க. ஏன் ஒரே ஃபோட்டோவில் எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகிட போகுது. ஸோ அவங்க பெருசாக அந்த மாதிரி ஃபேஷனுக்குலாம் ஒன்றும் கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நாட்டில் கெத்தாக இருப்பாங்க. ஸோ வெளிலன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் லக்கேஜை கம்மி பண்ணாலே நீங்கள் ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஓகே, தூக்கிட்டு சுற்றுறது ஒரு பெரிய பேர்டனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வெஜிடேரியனு. ஸோ அதனால் வந்து இல்லை, அந்த பேக் பேக்கில் என்ன இருக்குன்னா எங்கள் அம்மா செஞ்சு தர லைஃப் சேவிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுருப்பேன். அதில் வந்து பருப்பு பொடி இருக்கும், தேங்காய் பொடி இருக்கும், அப்புறம் புளி வந்து மேபி எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ரைஸ் கிடைக்கும். ஸோ அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வேலையை முடிச்சிடலாம்.
அப்படி மாதாஜி பற்றியெல்லாம் வீடியோஸ் கமெண்ட்ஸில் வருமா? வரும். நான் அவங்களே வீடியோஸில் காட்டியிருக்கேன். சிங்கப்பூர் ஃபேமிலியோட போயிருந்தீங்கல்ல? ஆமாம். ஆமாம். ஸோ அவங்களோட அந்த கிட்டெல்லாம் இல்லைன்னா சம்பவம் தான் ட்ரிப்பில். சரி, எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பேக்கிங் பண்ணணுங்கிற ஆர்வம் எதில் ஸ்டார்ட் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இங்கே வந்தீங்க? நான் ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது நான் 6 மாத குழந்தைலேருந்தே நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாலாம் வந்து போகாத இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து ட்ராவலிங்குள்ளே வந்தேன். நான் 6 மாத குழந்தைலேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கனால, ப்ளஸ் எங்கள் அப்பா முன்னாடி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அவங்களுக்கு வந்து எல்டிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்டே வந்து ட்ரிப் போயிட்டு வாங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க அப்படின்வாங்க. ஸோ வருஷம் எங்கள் அப்பா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார். அதில் ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் இப்போ யூடியூப்னால அது ஒரு பேக் பேக்கிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த பேக் பேக்கிங், லக்ஸரி ட்ராவல் அப்படி பிரிச்சுலாம் எனக்கு பார்க்க பிடிக்காது. ட்ராவல் அவ்வளோதான், எப்படி வேணாலும் நான் போவேன். காசு வந்து நிறைய ஃபேமிலி கூட போனால் செலவு பண்ணி கார் வச்சுட்டு லக்ஸரியாகவும் போகலாம். பட் எங்கள் ஃபேமிலி மோஸ்ட்லி நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்து அதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு வைப்பு தனி. நீங்கள் இந்த டிரான்சிட் பைட்டுங்கிறது என்னைக்கு மானிட்டைஸ் ஆச்சு? எப்படி இதை வந்து ஃபுல் டைமாக பண்ணலாம்? ஏன்னா எல்லாருமே ஆரம்பிப்பாங்க, இன்றைக்கி வந்து யூடியூப்பில் பணம் வருதுங்கிறதுனால எங்கே போனாலும் நம்ம ஒரு ப்ளாக் பண்ணலாம். அதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். இது நல்லா இருக்குது, இது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிது டிரான்சிட் பைட்டுக்கு? இல்லை, முதல் விஷயம் சொல்லணுன்னா, நான் இது வந்து ஒர்க், அது போடுற எஃபர்ட்ஸ் படி ஃபுல் டைம் மாதிரி தான். பட் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஆஃபீஸ் ஒர்க்கும் போகிறேன் தான். பட் நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான பதில் ஒரு ஃப்ளோவில் போகுது, அவ்வளோதான். இது ஃபுல் டைமெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஐடியா கேட்டிங்கன்னா, நான் ஒரு கம்ப்ளீட் யூடியூபர் ஆகணும்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நீங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணுறது நல்லா இருக்குது. பட் இப்போ நீங்கள் யூடியூப்காகவே ட்ராவல் பண்ணுறன்றது ஒரு மாதிரி வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் நம்ம இது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். கொஸ்டின் என்ன, அப்போ நீங்கள் ட்ரிப்புக்கு செலவு பண்ணுற காசு யூடியூப்லேருந்து வருதா வரலையா? மானிட்டைஸ் ஆகி வருமா? கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னா அசால்ட்டாக கட்டுப்படி ஆகும் உங்கள் ட்ரிப்பு செலவு. அதுவும் பேக் பேக்கிங்லலாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதுக்குலாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இதே நீங்கள் லக்ஸரி ட்ராவல்லாம் போனீங்கன்னா அப்போ வந்து யூடியூப்லேருந்து வரது வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து வியூஸ் போகணும், அப்போ தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். பேக் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட்டு கட்டுப்படியில் அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. பட் நீங்கள் போடுற அந்த ஸ்ட்ரெயின், எஃபர்ட்ஸு. ஸோ நான் பேசிக்காக சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ட்ராவல் வந்து 2 விதம். ஒன்று, நீங்கள் செலவு நிறையா பண்ணிங்கன்னா கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செலவு பண்ணனா கம்ஃபர்ட் இருக்காது. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேக் பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஜாலி, அவ்வளோதான். இல்லை, நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னன்னா, பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த டாக்ஸி பிடிக்கிற கல்ச்சர்லாம் இல்லை. எங்கே போனாலும் இந்த பஸ்ஸு பிடிச்சிக்கிறது, அப்புறம் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறது, கிடைக்கிறத சாப்பிட்றது, அப்புறம் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தாலே பயங்கர ஹாப்பியாகிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதை வாங்கி அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிறீங்க. பட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்போ எங்களுக்குலாம் ஒரு வாரம் ட்ராவலுக்கு மேலே ஒரு மாதிரி வெறுப்பாயிடும், எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணும். எப்படி 20 நாள் 25 நாள் அப்படி கண்டினியூஸ் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க? மறுபடியும் எப்போ கிளம்புவீங்க? அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஷெட்யூல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அப்படியே கிளம்பி போயிடுறோம். எப்போ முடிவு பண்ணுவீங்க அடுத்த ட்ரிப்பு எப்போ போகலாம் அப்படின்னு? அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கும். பட் நீங்கள் பிளான் பண்ணுறது எதுவும் நடந்துடாது. ஸோ வந்து இப்போது கடைசியாக போன ட்ரிப் வந்து நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன், அங்கே போக முடியல. ஸோ இன்னொரு இடம் வந்து ஒரு 2 நாளில் விசா அப்ளை பண்ணி 3 நாளில் டிக்கெட் புக் பண்ணி கிளம்புனது, அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இப்போலாம் வந்து பிளான் படி போகிறதா அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி தான் டிசைடே ஆகுது. இன்டர்நேஷ்னலே சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக பிளானிங் இல்லை. ப்ளஸ் என் ட்ரிப்லேயும் பெருசாக பிளானிங் இருக்காது. எல்லாமே அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன்றது முன்னாடி நாள் டிசைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது சில டைம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், சில டைம் வந்து மைனஸாக இருக்கும். பட் நீங்கள் மேனேஜ் பண்ண அவ்வளோதான். பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். பட் பிளான் பண்ணி போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ட்ராவல் வந்து ஒரு லெஷருக்காக போவீங்க நீங்கள் நல்லா பிளான் பண்ணி போனீங்கன்னா. ஸோ பிளான் பண்ணி போங்க. பிளான் பண்ணி போனீங்கன்னா செலவும் கம்மி பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பிளான் பண்ணி போகிறது எப்பவுமே பெட்டர். எத்தனை கண்ட்ரி கவர் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நான் 25 போயிருக்கேன். என்னென்ன கண்ட்ரியெல்லாம் சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமா? அது வாய்ப்பு இருக்கா? 25 கண்ட்ரிஸ் போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நேபாள், அப்புறம் வந்து பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா,
இல்லை என்கிட்ட லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அது பார்த்து படிச்சிடறேன், அது பெட்டர். ஸோ 25 கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க. 25. ஓகே, இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் போகும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டோர்லாம் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பசங்களுக்கு தனியாக ஒரு டோர் நாக் பண்ணுறதுக்கு, பெண்களுக்கு தனியாக ஒரு டோர். ஸோ அது மாதிரி நீங்கள் வித்தியாசமாக பார்த்த விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கங்களேன். மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஆச்சரியப்பட்டு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சிலது வந்து நீங்கள் இப்போ முஸ்லீம் கண்ட்ரிஸ் சொல்கிறதுனால அவங்களோட பழக்க வழக்கங்கள் நிறையா வந்து நம்மளுக்கு இப்போ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் வந்து நிறையா சொல்லியிருக்கான். பட் நீங்கள் அவங்க கண்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம அந்த நின்றுட்டு யூரினேட் பண்ணுவோம்ல, அது நம்ம ஜென்ரலாக எல்லா மென்ஸ் டாய்லெட்லேயும் இருக்கும். பட் நீங்கள் சவுதி அரேபியா போனீங்கன்னா பாதி டாய்லெட்டில் அந்த ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் படி நின்றுட்டு யூரினேட் பண்ணுறதுன்றது தப்பு. ஸோ நின்றுட்டு யூரினலே இருக்காது, எல்லாருக்குமே வந்து நார்மலான உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த ஃபுட் கல்ச்சர், அவங்க ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற அந்த பர்ஃப்யூம்ஸு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஆஃப்ரிக்காலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது பயங்கர டேஞ்சர் அப்படி இப்படிலாம் இருக்கும். பட் அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எல்லாரும் பார்க்க டெரராக இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து குழந்தையாக தான் இருப்பாங்க. பார்த்துருக்கோங்க, ஆஃப்ரிக்கன் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ணாமல் போகிறது பெட்டர். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து நல்லதும் இருக்குது. ஸோ நல்லதே நடக்கும்னு போவோம், மாட்டிக்கிட்டா பிளான் பி அங்கே யோசிக்க வேண்டியதான் லாஸ்ட் மினிட்ல. நடந்திருக்கு அந்த மாதிரி? நிறைய நடக்குமே. ஏதாவது ஷேர் பண்ணுங்க, எப்படி எங்கே மாட்டிருக்கீங்க? ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நடந்திருக்கும்னு கெஸ் பண்ண முடியாதது ஈரானில் நடந்த சம்பவம். நான் வந்து உலகத்திலே ஒரு பயங்கரமான ஏரியாவுக்கு போனேன். நான் அங்கே தான் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், இது 3த்துக்கான பார்டர். இந்த 3 நாடு பேர் சொன்னாலே உங்களுக்கே தெரியும் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஏரியா பார்டர் இது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் அன்னைக்கு வந்து இந்த 144 தடை உத்தரவு மாதிரி போட்டிருக்காங்க. பிகாஸ் அங்கே ஏதோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ அதனால் யாரும் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த விஷயம் எனக்கு தெரியல, ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மொழியே புரியாது, அங்கே எல்லாம் அங்கே லோக்கல் மொழி தான் பேசுவாங்க. ஸோ நான் தெரியாமல் அந்த இடத்துக்கு போய் இறங்கிட்டேன். அன்றைக்கி பார்த்தா பஸ்ஸுக்கு எதுவும் ஓடலை, எங்கேயுமே போகிறதுக்கே வழி இல்லை. நான் சும்மா பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளில வந்தேன். இந்த மாதிரி வந்து எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அங்கே இருக்க லோக்கல் ஆர்மி இருப்பாங்களா, என் கையில் கேமரா இருக்குது, அதை பார்த்துட்டு பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி வச்சுட்டு சரி, இப்போ நம்ம எத்தனையோ கண்ட்ரி போயிருக்கோம், ஜென்ரலாக வந்து என்ன டூரிஸ்ட்னால் ஒரு மாதிரி பயம் காட்டுறதுக்கு செய்வாங்க, விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தேன் நான் டூரிஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு புரியாது எந்த நீங்கள் சொன்னது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன போய் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க இப்படி வந்து ஆக்ஷன் காட்டுவாங்க, யூ வில் பி அரெஸ்டட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறது நம்மளுக்கு எதுவுமே புரியாது. அவங்க சொல்கிறது ஆக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நானும் ஒரு 1/2 hour உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்க்க தெரிஞ்சு ஓகே இது ஏதோ சீரியஸான இஷ்யூ போல், இவங்க ஃபன் பண்ணல நம்ம கூட சேர்ந்து, இது வந்து ஜோக்காக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரம் அதுக்கு எதர்ச்சியாக தான் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீலோ ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன், உங்களோட இந்தியன் எம்பசியோட நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லக்கிலே அவங்க எங்கிட்ட ஃபோன் வாங்கலை, ஃபோன் பிடுங்கலை அந்த டயத்தில். ஸோ இமீடியட்டாக நான் வந்து அங்கே இருக்க இந்தியன் எம்பசிக்கு வந்து கால் பண்ணேன் ஈரானில். லக்கிலே அவங்களும் உடனே எடுத்துட்டாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, வித்தின் 5 minutesல எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்க. ஈரானில் தெஹரான் சொல்லுவாங்க கேபிட்டல், அங்கே எம்பசி இருக்குது. கேபிட்டல் தான் எம்பசின்னு இருக்கும், கான்சுலேட் வந்து நிறையா ஊரில் இருக்கும். ஸோ நான் இருந்த ஊர் வந்து பலச்சிஸ்தான் அப்படின்வாங்க. அந்த ஏரியாவில் ஒரு கான்சுலேட் இருந்துச்சு. அவங்க இமீடியட்டாக வந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு கண்ட்ரியில் 5 நிமிஷத்தில் ஹெல்ப்புக்கு வராங்கன்னா அப்போ அது எவ்வளோ சீரியஸ் இஷ்யூவாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்களும் பேசி புரிய வச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு ப்ராப்பர் இந்தியன் சிட்டிசன் தான், எந்த விதமான தப்பும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க புரிய வச்சுட்டு அவங்க என்னை வந்து ஏதோ பேசி அவங்க விடவே முடியாது, அரெஸ்ட் பண்ணியாவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த போலீஸ் அந்த ஆர்மி. கேமரா வச்சிருந்ததா தப்புன்றது அங்கே நீங்கள் வரக்கூடாது வெளில. 144 இதுக்கு முன்னாடி வந்து இதோட பயங்கரமாக நடந்திருக்கு. ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படியோ பேசி அவங்க டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு வந்தாங்க, கூட்டி என்னை அதான் அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணியிருந்தா வந்து இந்தியன் கவர்மெண்ட் நினச்சா கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு 15-20 நாளைக்கு மேலே ஆகுமா, அந்தளவுக்கு சீரியஸான இதுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படியோ என்னை வந்து பேசி கூட்டிகிட்டு எம்பசிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, கான்சுலேட்டுக்கு. அங்கே போயிட்டு அந்த கான்சல் ஆஃபீஸர் தான் எனக்கு வந்து பொறுமையாக ஸ்நாக்ஸு பெப்சிலாம் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து குல்பூஷன் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன். அவரும் அதே பார்டரில் மாட்டியிருக்காரு. பட் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாட்டிட்டாரு. நான் மாட்டினது ஈரான் ஆர்மி. அவங்க வந்து பாகிஸ்தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இன்னி வரைக்கும் அவரோட தூக்கு தண்டனை கேஸ் நடந்துட்டு இருக்கு.
விசாரணையே கிடையாது, டைரக்ட் தூக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நான் போய் சிக்கியிருக்கேன். நான் விஷயம் வந்து சரியாக இது பண்ணாமல், ஆக்சுவலி அது கொஞ்சம் மோசமான ஏரியான்னு தெரியும், பட் அன்றைக்கி அந்த மாதிரி 144 போடுவாங்கன்றது தெரியாத விஷயம். ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றி ஆயிருக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் போராடிட்டு இருக்கு அவரை வெளில எடுத்துகிட்டு வரதுக்காக. ஸோ உங்களுக்கு அது 5 நிமிஷத்தில் நடந்தனால 5 நிமிஷத்தில் எம்பசி ஆளுங்க வரலன்னா இந்நேரம் நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது வந்து சொதப்போம், பட் அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏதாவது மேனேஜ் பண்ணி எதையாவது வெளில வந்துட வேண்டியது. பேக் பேக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த மோசடிங்கிறது வந்து தப்பிக்க எனக்கு அது தோணுது. நீங்கள் அதை சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்து நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கிளம்பும் போது நம்ம எந்த இடத்துல ஏமாந்துட மட்டும் கூடாது அப்படின்னு நினச்சி தான் போவேன். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றிடுவாங்க. டாக்ஸிலேயோ இல்லை இந்த கரன்சியோட கன்வர்ஷனில் எங்கேயாவது ஏமாந்துருவோம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கும் நடக்குமா இல்லை தப்பிச்சிடுவீங்களா? மேபி இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நாங்கள் ஏமாறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போகும்போது ஏதாவது கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணிட்டு போவோம். கரன்சி வேல்யூ இதுதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி டாக்ஸி யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து எப்படிங்க அங்கே போய் லோக்கல்லாம் பிடிக்கிறீங்க? ஜாலியாக பஸ் ஏறுறீங்க, இறங்குறீங்க, எல்லாமே ஓப்பனாக சொல்லணும்னா முன்னாடி எப்படி பண்ணாங்கலாம் தெரியாது. இப்போ கூகுள் என்ன போட்டாலும் கூகுளில் வரும் உங்களுக்கு. நம்ம ஊரில் கூகுள் வந்து ஒரு 90% அப்டேட்டடாக இருக்குன்னா, வேறு எதாவது நாட்டெலாம் போனீங்கன்னா சில இடத்துல 110%, 100க்கு 110% கூட அப்டேட்டடாக இருக்குது. இந்த டயத்துக்கு இந்த ஊர் போகிறதுக்கு இங்கே பஸ் வரும்னா அந்த டயத்துக்கு அங்கே வந்து நிற்கிது பஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து அது நீங்கள் ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் இறங்கினோன்னேவே நீங்கள் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஏர்போர்ட்டில் ஒய்ஃபை இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்டல் புக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எப்படின்னு வழி பார்த்துக்கணும். ஸோ கூகுள் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் லோட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு மேப் வரும்ல, அது நீங்கள் வந்து நெட்டு இல்லைனாலுமே அது அப்படியே தான் இருக்கும். உங்கள் ஜிபிஎஸ் லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போகிற பாதையிலேயே அந்த ஜிபிஎஸ் நவுந்துக்கிட்டே இருக்கும். அந்த நீங்கள் கவர் பண்ண டிஸ்டன்ஸை வந்து கிரே கலரில் காட்டும், நீங்கள் போக வேண்டியதை ப்ளூ கலரில் காட்டும். ஸோ உங்களுக்கு நெட்டே இல்லைனாலுமே நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி கூகுள் ஜிபிஎஸ் வச்சே நீங்கள் நேவிகேட் பண்ணி போகலாம். அதுக்கு நெட்டுலாம் தேவைப்படாது உங்களுக்கு. அந்த ஒரு ப்ளூ கலர் டாட் மாதிரி இருக்கும், அது ஃப்ளைட்டில் கூட ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு நாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, ஒன்று எங்கே தாண்டா இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் நல்ல ஜிபிஎஸ் ஒர்க் ஆச்சுன்னா இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த ஜிபிஎஸ் டாட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதாவது ஏரோப்ளேன் மோடில் இருக்கும்போது இப்படி ஷேக் பண்ணிட்டே இருந்தால் வந்துருமா? சம்டைம்ஸ் ஜிபிஎஸ் வரும். அப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துருக்கு. நான் மலேசியாலாம் போகும்போது எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு தாய்லாந்து மேலே பறக்கிறோம் அப்படி இப்படிலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதுவும் நீங்கள் லேண்டிங்லாம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் அழகாக ஜிபிஎஸ் லொக்கேஷன் காட்டிடும் உங்களுக்கு. நெட்டுக்கிட்டு எதுவுமே தேவையில்லை இதுக்கு. ஸோ நீங்கள் எங்கேயுமே அப்படி ஏமாந்ததெல்லாம் இல்லையா? இல்லை ஏதாவது திருடுறதெல்லாம் நடக்குமே, அந்த மாதிரி திருடிட்டு போகிறது, அந்த மாதிரி சம்பவம்லாம், மிரட்டுறது, கேமரா பிடிங்கிறவங்கிறது? திருடிட்டு போகிறது இருக்காது, மிரட்டினதும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்தோடனே வந்து நீங்கள் மிங்கிளாக வர மாதிரி பழகிடணும். பாப்பா போப்பா வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் பேச்சு கொடுத்துடணும். அவங்க கெட்டவனாக இருந்தாலுமே உங்ககிட்ட கெட்டது பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். சம்பவம் நடக்க தான் செய்யும், பட் அது நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிங்கனாலே அது தப்பிச்சிடலாம் அதுலேருந்து. அவ்வளோ ஒன்றும் பெருசாக மேட்ரு கிடையாது. இப்போது நான் கூட வந்து சில இடத்துக்கு உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது வந்து சரி நம்மள ஏதோ கார்னர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்படியே நைஸாக வெளில வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் அந்த அவங்க கூட நீங்கள் ஃப்ரீயாக பேசிட்டீங்கனாலே அவங்க யாரும் நீங்கள் முதல்ல ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவன் கெட்டவனாக தான் இருப்பான், இவன் நல்லவனாக தான் இருப்பான், எதுவுமே வேணாம், பிளாங்காக போங்க, நம்பி போங்க. அப்படி மாட்டிக்கிட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த ஆஃப்ரிக்கா வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தேன், அந்த ரோட்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது, அந்த மக்கள்லாம் அவ்வளோ ஒரு பாவர்ட்டியில் இருக்காங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை சொன்னீங்க என்ன இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் சாப்பாடு கூட வழி இல்லை, அப்படியே ரோட்லேயே உட்காந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை, எல்லாம் அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ரயில்வே ட்ராக்கில் போட்டு வச்சுருக்காங்க, அங்கே தான் வாங்குறாங்க. அதெல்லாம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆஃப்ரிக்கா போயிட்டு நான் கற்றுக்கிட்ட 2 விஷயம் வந்து, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் படித்தவங்க கிடையாது, இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் பணக்காரன் கிடையாது. 2வது விஷயம் வந்து கலருக்கும் கிளைமேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ஊரில் வெயில் அடிக்கிறதுனால தான் வந்து கருப்பாக இருக்காங்க அப்படின்றாங்க, அங்கெல்லாம் ஊட்டியோட குளுன்னு இருக்குது ஊர். முதல்ல ஆஃப்ரிக்கானாலே மக்களுக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வந்து தெரியாது. அது அங்கே வந்து அது ஒரு கான்டினென்ட்டு, கிட்டத்தட்ட 40-49 நாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாடு இருக்குது ஆஃப்ரிக்காவில். ஆஃப்ரிக்கானாலே வந்து எல்லாரும் வந்து ஒரு பாலைவனம், பாவர்ட்டி அப்படிலாம் இல்லை, அங்கேயும் டெவலப்ட் ஏரியா இருக்கு. நான் இப்போ ருவாண்டான்னு ஒரு நாடு போட்டேன், அது வந்து சிங்கப்பூர் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அது அவ்வளோ டெவலப்மெண்ட்டு.
அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ரூல்ஸு ஹீல்ஸு ஹெல்மெட்டு எல்லாமே அங்கே உண்டு. ஸோ ஆஃப்ரிக்காலேயே வெல் டெவலப்டு ஏரியா இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்து அதுவும் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சுற்றி இருக்க சில கண்ட்ரீஸும் வந்து நல்ல டெவலப்டாக தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவோட இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பாவர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓவர் பாப்புலேஷன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்தியாவோட பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது அந்த பாப்புலேஷன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் இருக்க பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு எல்லா வயசுலேயும் இருக்காங்க. பட் அங்கே வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறதுனால எல்லாமே குழந்தைங்களா இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்குன்றது எப்பயுமே வந்து உங்களுக்கு இப்போ அவங்க வளர்ந்து வரும்போது எல்லாருக்கும் எப்படி வேலை தர முடியும்? கொடுக்க முடியாது. இப்போது என் வீடியோலேயே போட்டேன், ஒரு அக்கா ஏதோ ஒரு அம்மா 40 குழந்தைய 44 குழந்தை அவங்கள பார்க்க போய் இந்த ஸ்நாக்ஸ் அவங்க என்னன்னா வந்து அவங்க 40 வயசுக்குள்ளே 44 குழந்தை பெற்றிருக்காங்க. அது அவங்க பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க. மேபி அது வந்து இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் தான். பட் சொசைட்டிக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்புன்றது ஃப்யூச்சரில் தான் தெரியும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு குழந்தைங்க தான் இருப்பாங்க. பார்க்க நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். பட் அவங்க வளர்ந்து வரச்சே இவ்வளோ பேருக்கு எங்கேருந்து வேலை வாய்ப்பு வரும்? ஸோ எல்லாராலையும் வந்து தப்பிச்சிட முடியாதுல்ல அதுலேருந்து. அந்த அவங்க பைக்கெல்லாம் வச்சுருக்கிறதே பார்த்தா இரும்பு எல்லாமே. அவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாம் பெரிய பைக் இருந்தால் தான் பயங்கரமாக ஓட்டணும் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அவங்க சாதாரண டிவிஎஸ் வண்டி பாக்ஸர்லாம் வச்சுட்டு ஆஃப் ரோடிங் போகிறாங்க. அதுவும் டபுள்ஸு ட்ரிபிள்ஸு எல்லாம் இந்தியன் பைக்காக இருக்குல்ல அங்கே. ஆமாம், ஃபுல்லாகவே அதுவே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஆஃப்ரிக்காவில் சைனீஸ் வண்டி தான் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து சைனீஸு ஆஸ் யூஷுவல் அவங்க நாட்டுக்குள்ளே வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் பொருள். சைனாவில் போய் நீங்கள் சைனா பொருள் வாங்கினீங்கன்னா சரியான குவாலிட்டியாக இருக்கும். அப்படியா? ஆனால் வெளில அனுப்புறது எல்லாம் வந்து அமெரிக்கா யூரோப்புக்கு ஒரு குவாலிட்டி அனுப்புவான், இந்தியாவுக்கு ஓகேயான குவாலிட்டி அனுப்புவான், ஆஃப்ரிக்காவுக்குள்ள மோசமான குவாலிட்டி அனுப்புவான். ஸோ என்ன பண்ணுவான்னா அவன் அவங்ககிட்ட இந்த மிச்ச மீதியெல்லாம் ஷிப்பில் ஏற்றி பைக் அனுப்ப மாட்டான். எல்லாமே வந்து தனித்தனி ஸ்பேராக அமைச்சு அங்கே லோக்கலில் அசம்பிள் பண்ணி விற்றுருக்கான். ஸோ மக்கள்லாம் வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு சைனீஸ் வண்டி வாங்கிட்டாங்க. பட் எல்லாமே வந்து ஓட்ட உடசல், எதுவுமே சரியாக ஓடலையாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, மக்களுக்கு வந்து அது ரீப்ளேஸ் பண்ணணுன்னா பயங்கர செலவாயிருக்கு. வண்டி வாங்குற காசு கிட்டத்தட்ட செலவாகுதான் அது ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ உடனே ஜப்பானோட கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. மக்களுக்கு ரொம்ப குவாலிட்டி பிடிச்சிருச்சு, வாங்க முடியுது. பட் ரேட்டுன்றது பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் எப்பயுமே வந்து பயங்கர ஹெவி. அப்போ அங்கே மார்க்கெட்டில் இருக்க அந்த டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்ட டிவிஎஸும் பஜாஜும் அங்கே போயிட்டு ஜப்பான் குவாலிட்டி சைனாவோட கொஞ்சம் அதிகமான ரேட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பிச்சுக்கிச்சு மார்க்கெட்டு. இப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாடல் வண்டி தான் இருக்கும். இப்போ ருவாண்டா நான் போனேன், அங்கே எல்லாமே வந்து டிவிஎஸ் GLXA ஒரு மாடல். அந்த மாடல் நான் இந்தியாவில் பார்த்தா மாதிரி எனக்கு தெரியல. எல்லா வண்டியும் அந்த ஒரு வண்டி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ உகாண்டான்னு எடுத்திங்கன்னா பாக்ஸர் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு ஓடுனா போதும், அந்த ஒரு வண்டி தான் அவன் போட்டு உருக்குவாங்க. இன்ஜின் ஒரு 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 ஒர்க் ஷாப்புக்கு போனால் நெருப்பு வச்சு இன்ஜினை உருக்கிக்கிட்டு இருக்கான். இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு அடித்து நவுத்துறாங்க. பட் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், சீட்டுலாம் தரமாக இருக்கும். ஆமாம் சொன்னீங்க, எந்த வண்டி இவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த சீட் கம்ஃபர்ட் இருக்கு பாருங்க. அதுவும் ஆஃப் ரோடு பைக் டாக்ஸி இப்படி போகும். ரோடெல்லாம் இருக்காது, அதெல்லாம் போகும் வண்டி. அவனுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. கூகுள் சொல்லு சூப்பர் ரோடுன்னு, நட்டனோட ராத்திரியில் நானும் பார்ப்பேன் ரோடு இருக்காடா அப்படின்னு. அவனா நோ ப்ரோ தேர் இஸ் நோ ரோட் பட் வீ கேன் கோ. அவ்வளோதான். 4 மலையை வந்து இப்படியே வந்துட்டாங்க. நான் அந்த பக்கம் மலையில் இருந்தேன், மலையிலேருந்து சுற்றிலாம் வரதுக்கு ரோடு இல்லை, அப்படியே மலையிலேருந்து இறக்குறாங்க கீழே. உயிரோட போய் சேர்த்துட்றேன், நான் ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு தான். ஸோ அங்கே மக்கள் பயம்ன்றது அவங்களுக்கு இல்லை, செம்ம ஹார்ட் ஒர்க்கிங். ஆனால் என்ன அவங்களுக்கு கண்ட்ரோல்ன்றது இந்த ஆல்கஹால்லையும் அதே மாதிரி வந்து இந்த பாப்புலேஷன்லேயும் அவங்க பயங்கரமான இதில் இருக்காங்க. அது ரெண்டுத்தையும் அவங்க ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான டெவலப்மெண்ட் வரும். ஜென்ரலாக இப்போ நீங்கள் இந்த ஈரான், ஈராக், பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே யூரோப் சைட்லலாம் வீசா கிடைக்காதுன்னுலாம் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய அது என்ன புரியல, பேக் பேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு பாலிசியாக வச்சுருப்பாங்க, நான் அந்த பக்கமே போக மாட்டேன்டா. தெரியல என்ன எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இப்போ ஈரான்காரன் உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ண மாட்டான் பாஸ்போர்ட். இல்லை பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ண மாட்டான். நீங்கள் போயிட்டு வந்திருக்கின்றதுக்கு அஃபிஷியலாக எந்த ப்ரூஃபும் இருக்காது. ஸோ அதனால் வந்து இஷ்யூஸ் வரக்கூடாது, பார்க்கலாம். ஆனால் இதே நீங்கள் வந்து ஈரான் பிரச்சனை இல்லை, இப்போ பாகிஸ்தான், உக்ரைன் இல்லை பாகிஸ்தான், உக்ரைன், ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் போனால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. ஈரான் ஸ்டாம்ப் இருந்ததுனால பிரச்சனை தான், அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக. பாகிஸ்தான் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா, இப்போது நான் பங்களாதேஷ் போயிருந்தேன், அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் தான் அந்த காலத்து இருந்துச்சு.
அங்கே இருக்க லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டேன் பாகிஸ்தான் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வீசா கீசாலாம் தேவையில்லை. ஸோ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக போவேன், ஆனால் எல்லா நாடையும் சுற்றிட்டு கடைசியாக தான் போவாங்க, அங்கே போனால் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நிறைய பேர் விளாகுக்காக யூடியூப்காகலாம் பாகிஸ்தான் அசால்ட்டாக இந்த ஸ்ரீலங்கன்ஸ் நண்பர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணலாம். பட் அவங்களாம் அசால்ட்டாக பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுறாங்க. பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியும். ஏன்னா இது நமக்கு விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசனே நம்ம கிட்ட பேசிட்டா பரவாயில்ல, ரிஜெக்ட் அவ்வளோதான் போ அப்படின்னு இல்லை. இப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது டு பி ஃப்ராங்க்கு, இப்போ எதெல்லாம் நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் ரீசன் அப்படின்னு யோசிச்சாலே வந்து மண்டை காயுது. இப்போ யூரோப்புக்கு ஷெங்கன் வீசாலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது சோகால் பிக் கண்ட்ரிஸ் நீங்கள் எதுக்கு வீசா அப்ளை பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் அவ்வளோ விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு சோலோ ட்ராவலர், ஒர்க்கிங் ஏஜ், அன்மேரீடு, அதுக்கெலாம் நீங்கள் போய் வீசா அப்ளை பண்ணால் டைரக்ட் ரிஜெக்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் காட்டினாலும் சரி, அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் காட்டினாலும் ரிஜெக்டட் தான். ஏன்னா வந்து சோக்கா நம்ம நிறைய இந்தியன்ஸ் அந்த மாதிரி வந்து ராங் ப்ராக்டிஸில் அங்கே போய் நிறையா இது பண்ணியிருக்காங்க. வேலை தேடுறதா இருக்கட்டும், போய் செட்டில் ஆகிறதா இருக்கட்டும். நிறைய பேர் என் கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்க டூரிஸ்ட் விசாவில் போய் ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு ஒர்க் மட்டும் தேடாதீங்க. உங்கள் குடும்ப கஷ்டம் எவ்வளோவா இருந்தாலும் நம்ம நாட்டையும் நம்ம அசிங்கப்படுத்துகிறோம். அதே மாதிரி வந்து ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து நீங்கள் லீகலாக போய் ஒர்க் பண்ணுறது வேறு, இந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணுறதுன்றது அந்த எஃபர்ட்டை நீங்கள் இப்போ டூரிஸ்ட் விசாவில் ஏஜென்ட்டு தான் அனுப்புவாங்க. அவங்க ஒரு 5 லட்சம் 6 லட்சம்னு கேட்பாங்க. அந்த நம்ம நாட்டில் போட்டு உங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறி வரலாம். 5 லட்சம்ன்றது நம்ம ஊரில் பெரிய பணம் தான். ஒரு மல்லிகை கடை வைக்கலாம், அதை வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம். இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு டூரிஸ்ட் விசாவில் அனுப்புகிற ஏஜென்ட், ஏன்னா இவங்க கண்டிப்பாக அவங்க சொந்தமாக போக மாட்டாங்க. இந்த மாதிரி வேலை தேடி போகிறவங்க எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ காசு தரத்துக்கு அதை நீங்கள் உங்கள் உழைப்பை கொஞ்சம் வந்து ஏதாவது பண்ணி நம்ம நாட்டில் போட்டிங்கன்னா இங்கேயே அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம நாட்டை, அதாவது நம்ம நாட்டை வந்து பயங்கரம் லவ் பண்ணிங்கன்னா அடுத்தவன் நம்ம நாட்டை லவ் பண்ணுவான். ஸோ அது ஒன்று நம்மக்கிட்ட இருக்க பெரிய விஷயமே வந்து நம்ம நிறைய விஷயத்தில் பேட்ரியாட்டிசம் பார்ப்போம். ஆனால் ஒரு இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பேட்ரியாட்டிக்காக இருந்து நம்ம நாட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தோம்னா பயங்கரமான நம்ம நாட்டோட பேர் இன்னும் பயங்கரமாக. நீங்கள் சொல்லும் போது எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. தாய்லாந்து போகும்போது தான் அப்படி தான், நமக்கு அங்கே நிறைய தப்பான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால அங்கே போனாலே அப்படி தான். இந்தியன்ஸ்னாலே ரொம்ப நிறைய இடத்துல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா பட்டாயால் அது நடக்கும், ஃபுக்கெட்டில் நடக்காது. ஆமாம். ஸோ புக்கெட்டில் கிராபிலாம் நல்ல டீசெண்டாக நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் பட்டாயா அதே மாதிரி பேங்காக்லாம் போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது நீங்கள் எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் அதாவது இவங்க பண்ணி வச்சது தான் காரணம். வந்து ஏகப்பட்ட இது வேணும். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையும் நம்ம நல்ல டீசெண்டாக நடந்து. இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆஃப்ரிக்காலாம் போனீங்கன்னா இந்தியன்ஸ்னால் அவ்வளோ மரியாதை கொடுப்பேன். ஆஃப்ரிக்கான்னு இல்லை, நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே இந்தியன்ஸ்னால் ஒரு தனி மரியாதை உண்டு தான். அது இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இதுவாகுது ஒழிய நல்ல மரியாதை இருக்கு. ஆனால் இந்தியன்ஸ்னால் ரெஸ்பெக்ட் வந்து எல்லா நாட்டிலையும் உங்களுக்கு இருக்கும். நான் போன 25 நாட்டிலையும் இந்தியான்ற பேர் தெரியாதவங்களே கிடையாது. நீங்கள் இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா இந்தியான்னு சொன்னால் தெரியாது, அங்கே வந்து ஹிந்தி இல்லை ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஈஸ்ட் சைடில் போகிற எல்லா நாட்டுக்கும் இந்தியான்ற பேர் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் மொழிய. பட் இந்தியான்றது பயங்கர பவர்ஃபுல் தான். சரி, நீங்கள் இவ்வளோ 25 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ விளாக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்த்த வித்தியாசமான மனிதர்கள்லாம் எனக்கு இவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க, அந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்கள் இப்போவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்காத உதவிகள் வர்றது, அந்த மாதிரி ஏதாவது? உதவி அப்படிலாம் பெருசாக சொல்ல மாட்டேன். பட் நான் ஈரான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சாங்க. அவங்க வந்து எதா நான் போட்டேன்னா வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ஐ வாண்ட் டு விசிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஐ வாண்ட் டு விசிட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் ரெண்டுமே நடக்கவே போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறையா வந்து ட்ராவலில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போது யூரோப்பியன்ஸ் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவங்களோட அந்த ட்ராவலிங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இப்போ நான் ஒருத்தன் வந்து இந்த இதுலேருந்து ஜெர்மனி அதுலேருந்து தான் பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுவாங்க. என்னென்னா வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவாங்க, தேவையான பொருளை அங்கே வந்து வாங்குவாங்க, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே போட்டு போயிடுவாங்க.
ஓகே. இப்போ ஒரு சட்டை கிட்ட வாங்கினா இங்கே வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன்னா ஒரு 4 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு அவங்கலாம் இப்போ 2 வாரம் 3 வாரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அங்கே சட்டை வாங்கி அங்கே யூஸ் பண்ணி அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மணி ஃப்ரீடமும் இருக்குது. ஏன்னா அவங்க கரன்சி இங்கே கன்வெர்ட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். பவுண்ட்ஸ் இல்லை, யூரோப்பில் எக்கச்சக்க கரன்சி இருக்குது. அதில் வந்து இருக்கிறதுலே யூரோப்பில் பவர்ஃபுல்லானன்றது உங்களுக்கு வந்து பிரிட்டனோட பவுண்ட்ஸு. மிச்சப்படி உங்களுக்கு இன்னும் நிறைய கரன்சி இருக்குது. சுவிட்சர்லாண்டு கரன்சி இருக்குது. அதே மாதிரி எல்லா நாட்டுக்கும் தனித்தனி கரன்சி இருக்குது. மெயினாக யூஸ் பண்ணுற யூரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நல்ல வேல்யூ, யூஎஸ்டியோட அதிகம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி கரன்சி வேல்யூ நிறைய பேர் வந்து யூஎஸ்டி தான் இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது, அதை விட பயங்கர பவர்ஃபுல் கரன்சிலாம் இருக்குது. அது அந்த பாஸ்போர்ட்டுக்கும் பயங்கர பவர்ஃபுல் இல்லை. இப்போ எந்த பாஸ்போர்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட்டாக? ஜப்பானா? ஜப்பான் பாஸ்போர்ட் தான் வந்து ஜப்பான், சிங்கப்பூர் இதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட். அப்படியா? ஆமாம். கிட்டத்தட்ட வந்து 190+ கண்ட்ரிஸ் விசா எல்லாம் ட்ராவல் பண்ணலாம். மொத்தமாக இருக்கிறதே 195 கண்ட்ரி தான். அதில் அவங்க கண்ட்ரி எடுத்துருங்க, மிச்சம் இருக்க 2 கண்ட்ரி என்னத்துன்னு தெரில. ஸோ அவங்க கண்ட்ரிக்கெலாம் வந்து விசாவே தேவையில்லை. ஓகே, எங்கே வேணால் அவங்க நினச்சா போய்க்கலாம். யூரோப்பியன்ஸ்லும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்கச்சக்க விசா எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக போய்க்கலாம். சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து எங்கே வேணால் ஏறி ஃப்ளைட்டை போடு, கிளம்பி போயிட்டே அவ்வளோதான், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நீங்கள் இதே போர்டிங் பாஸ்லாம் எடுக்க போனீங்கன்னா அங்கே தான் சம்பவமாக இருக்கும். இப்போது ஒரு யூரோப்பியன் பாஸ்போர்ட்டோ இல்லை ஜப்பான் பாஸ்போர்ட்டெல்லாம் இருந்தால் ஒரு கேள்வியும் இருக்காது, நேராக போவான். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ட்ராவல் பண்ணுறோம், இப்போ ட்ரிப்பில் ஃப்ரெண்டாக இருப்போம். அங்கே போயிட்டு 2 பேரும் பாஸ்போர்ட்டை கொடுத்தோன்னா எனக்கு வீசா எங்கே அப்படின்னு. நான் இந்தியன் பாஸ்போர்ட்டை குறைய சொல்ல மாட்டேன், நம்மளும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். பட் சொல்கிறேன், அவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மலேசியா ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அந்த வீசா ஃப்ரீ கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு சுகம் இருக்குது பாருங்கள், ஒரு பயமே இல்லாமல் போல. ஏதோ டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏறி போகாமல் நம்ம பாட்டுக்கு போகலாம். பாஸ்போர்ட்டை கொடுத்தா அவ்வளோதான், போர்டிங் பாஸை கொடுத்தா வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ எக்கச்சக்க டெவலப்மெண்ட் இருக்குது நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு. ஸோ இதே மாதிரி போயிருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எவ்வளோ நல்ல கண்ட்ரிஸாக நம்மளுக்கு வந்து வீசா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. மலேசியா, தாய்லாண்டு, அதே மாதிரி இப்போ ஈரான், கென்யா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், செஷல்ஸ், அந்த மாதிரி வந்து இப்போ அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் எக்கச்சக்க டெவலப்மெண்ட் வந்து அசால்ட்டாக போகலாம். இப்போவே நீங்கள் வந்து ஈஸியாக வீசா எடுத்து ஒன்று ஃப்ரீ வீசாவாக இருக்கும், இல்லைனா வந்து விசான அரைவலாக இருக்கும், இல்லைனா வீசாவாக இருக்கும். இப்படியே நம்ம கிட்டத்தட்ட வந்து 60 கண்ட்ரிக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு. இந்த யூடியூபோட ரெவென்யூவில் நீங்கள் வந்து அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டாலர்ஸ். நீங்கள் வந்து யூஎஸில் வீடியோ போடுறீங்களா இல்லை யூஎஸ்லேருந்து வெளியே வீடியோ போடுறீங்களா அப்படின்லாம். ஸோ இது எப்படி நமக்கு டாலர்ஸாக தான் கொடுப்பாங்களா இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து போட்டோம் அப்படின்னா அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை? இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ரெவென்யூ எப்படி மேக் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? வந்து இப்போது யூடியூப் ரெவென்யூன்றது நீங்கள் 3 விஷயம் நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் பார்க்குறவங்க எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என் வீடியோ 10 நிமிஷம் பார்க்குறதுக்கும் அமெரிக்காலேருந்து ஒருத்தன் 10 நிமிஷம் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அதிகமான காசு வரும், RPM அப்படின்னுவாங்க. அது வந்து அங்கே. ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறேன், ஏன்னா நம்ம ஊரில் நெட்டு விலையும் அவங்க ஊரில் நெட்டு விலையும் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி. 2வது வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, ஆவரேஜ் வியூ டியூரேஷன்ஸு. அதே மாதிரி என்ன சீசனில் இந்த வீடியோ இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டான இப்போ பிக் பில்லியன் டேஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஃப்ளிப்கார்ட்காரன் நிறைய ஆடு போடுவான். இப்போ எதாவது எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அப்பயும் நல்ல ரெவன்யூ வரும். ஓ அப்படியா? ஏதாவது சீசன் இருக்கணும். அந்த மாதிரி சீசன் டைமில் வந்து இப்போ செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தது கிறிஸ்மஸ், நியூ இயர், தேங்க்ஸ் கிவிங், அது இதுன்னு சொல்லிட்டு எதாவது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட் ரெவன்யூஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் ஏறும் இறங்கும், அந்த மாதிரி நம்ம எதையுமே நீங்கள் வந்து உறுதியாக சொல்லவே முடியாது. உங்கள் வீடியோ வந்து இதுக்கப்புறம் போகாது அப்படிலாம் இல்லவே இல்லை, அது பாட்டுக்கு பர்ஃபார்மெண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேருந்து அது பாட்டுக்கு எப்போவுமே அது வியூஸ் போய்கிட்டே தான். வியூஸ் போகும், பட் ரெவன்யூன்றது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணாது. அப்படியா? ரொம்ப கம்மியாயிடும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு வீடியோன்றது ஃபஸ்ட்டு 2 days தான் நல்ல ரெவன்யூ கொடுக்கும், அதுக்கப்புறம்ன்றது அப்படியே டவுன் ஆகிடும் உங்களுக்கு. அது எதுனாலலாம் தெரியாது. பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ இப்போ திடீர்னு 1 லட்சம் வியூஸ் போச்சுனாலும் அதுக்கு ஒன்றுமே வராது. சும்மா அது வியூஸ் போகுது, ஆளுங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ரெவன்யூன்றது மேக்ஸிமம் ஒரு 1 week அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அது சம்பாதிக்காது. அது சம்பாதிக்கும், பட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். டிரான்சிட் பைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அன்னைக்கு டே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? எவ்வளோ நாளில் எவ்வளோ வியூஸ் போகும்?
அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்க எதுக்கு எந்த டைட்டிலுக்கு வியூஸ் போகுது, எதுக்கு போக மாட்டேங்குது. அப்படியா? நீங்கள் ஒரு விஷயம் நினைப்பீங்க, இதுக்கு பயங்கரமாக வியூஸ் போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மதிக்க மாட்டாங்க. இது என்ன ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்க கண்டென்ட், அது வீடியோ பயங்கர ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது, எது போகும் எது போகாதுன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி வந்து பாசிட்டிவ் டைட்டில் வைக்கிறதுக்கு தான் வந்து இப்போ பயங்கரமாக எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்ன்றது இந்த நெகட்டிவ் டைட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபுல் ஷோ 1 மணி நேரம் நான் இந்தியாவை பற்றி பேசுவேன். நீங்கள் இவ்வளோ நேரம் உலகத்தை பற்றி கேட்டதை விட என்கிட்ட இந்தியாவை பற்றி கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் சொல்கிறதுக்கு. இந்தியாவிலேருந்து ஈஸ்ட் சைடு நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே உங்களுக்கு செலவுன்றது கம்மியாக தான் ஆக போகுது. ட்ரெயினை லிட்ரலாக வந்து நீங்கள் நின்னீங்கன்னா ஷேக் ஆகும், விழுந்துருவோம்னு பயமாக இருக்கும். சவுத் இந்தியா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ராவலிங்கிறது இப்போ ப்ளூம் ஆகிட்டு இருக்கு. இதே நீங்கள் வந்து கோவா, கோகர்னா இங்கெல்லாம் போயிட்டு பாருங்கள்.